ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்தியாவில் வந்துட்டு வடகொரியா பார்டரை தாண்டி போயிட்டீங்க, எந்த ஆவணமும் இல்லாத அப்படின்னா வந்து உங்களுக்கு 12 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். அதோட பார்த்தீங்கன்னா கடுமையான வந்து லேபர் ஒர்க்கு தான் கொடுப்பாங்க. இதே வந்து நீங்கள் ஆப்கானிஸ்தான் பார்டரை தாண்டி போகிறீங்க, எந்த ஒரு ஆவணமும் இல்லாதனா அந்த இடத்துல சுட்டு கொண்டுருவான் அவன், ஒரு காட்டு மிராண்டி. இதே சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் தாண்டி போயிட்டீங்க பார்டரை அப்படின்னா வந்து கடுமையான சிறை தண்டனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷரியா லா அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. இதே வந்து சைனாவுக்கு போயிட்டீங்க, தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அவன் பார்த்துட்டானா உங்களை கடத்திட்டு போய் என்ன பண்ணுவான், உங்களோட உடல் உறுப்புகளெல்லாம் நோண்டி எடுத்துடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன. இதே கியூபாவுக்கு போயிட்டீங்க, அந்த நாட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களை அரசியல் கைதின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவன் ஜெயிலே தான் வச்சுருப்பான். இதே வந்து இங்கிலாந்து உள்ளார போயிட்டீங்கன்னா ஒரு 12 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவான், உங்களை வந்து உங்களோட நாட்டுக்கே தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நாடு கடத்திடுவான். இதேமாரி ஒவ்வொரு நாடுகளும் வந்து கடுமையான சட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க ஊடுருவல்காரர்களுக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான்காரன் வந்து இல்லை ஒரு பங்களாதேஷ்காரன் வந்து ஊடுருவுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுக்கு வந்து தண்டனை விட சலுகைகள் தான் நிறையா கொடுப்பாங்க. ஃப்ரீயாக வந்து ரேஷன் கார்டு கிடைக்கும், ஃப்ரீயாக ஓட்டர் ஐடி கிடைக்கும், ஃப்ரீயாக பாஸ்போர்ட் கிடைக்கும், அரசு மானியங்கள் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். அதோடு வந்து உள்ளூர் மக்களோட பாதுகாப்பு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். ஈவன் பொண்ணே கூட கிடைக்கும் அவனுக்கு உள்ளூரில் கட்டுறதுக்கு. ஸோ இப்போ சார் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? இந்தமாரி ஊடுருவல்காரர்கள்லாம் வந்து ஆதாரம் இல்லாத அவரோட மூதாதையர்கள்லாம் இல்லாத இருக்கிற எல்லாரையும் வந்து களை எடுக்கிறதுக்காக தான் சாருன்றது நடந்துகிட்ருக்குது. இதன் மூலமாக வந்து தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா 1 கோடி வாக்காளர்கள் வந்து மாயமாயிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களோட தொகுதியிலே பார்த்திங்கன்னா 1 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் 75 லட்சம் பேர் கிட்டத்தட்ட காணா போயிட்டாங்க. இவர்கள்லாம் எங்கே போனாங்க? இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அப்போ 75 லட்சம் ஓட்டு வந்து போலாயிருக்கு. அது நிறைய தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து தீர்மானிச்சிருக்குது. ஸோ இந்தமாரி இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாக்காளர்கள் வந்து மாயமாயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவர்கள்லாம் யார் அப்படின்னா கண்டிப்பாக ஊடுருவல்காரர்களாக தான் இருப்பாங்க. வேறு யாருமே கிடையாது. இறந்தவர்கள் இருப்பாங்க, அதையும் தாண்டி வந்து ஊடுருவல்காரர். அதனால் சாரை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு நாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதன் மூலமாக வந்து தேச துரோகிகள் எல்லாமே களை எடுக்கப்பட்டு இந்த நம்மளோட சமுதாயம் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு நம்ம உதவி புரிவோம். ஏன்னா சாரோட முக்கியமான மங்கம் என்னென்னா, இப்போ நான் வந்து சார் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறேன்னா எங்கள் அப்பாவோட ஓட்டு என்ன, நான் எங்கே இருந்தேன், அதுக்கு முன்னாடி நான் உன்னோட அப்பா அம்மா யார், அவங்க ஓட்டு போட்ட இடம்லாம் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயிலெலாம் கேட்குறப்ப இவனோட அப்பா அம்மா ஓட்டு போட்டிருந்தா தானே. இவனே நேற்று வந்தவன் இவங்க அப்பா அம்மா எங்கே இருந்தாங்க, யாரை வந்து இவங்க அப்பா அம்மாவாக பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து 121 ஓட்டு ஒரே வீட்டில் இருந்துச்சான். அது என்ன குடும்பமாக ஆலமரமாக அது விழுதுகளாக இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து நிறையா வந்து கோல்மால்கள்லாம் செய்து இவர்கள் என்ன பண்ணுறாங்க, தவறான நபர்கள்லாம் ஆட்சிக்கு வராங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த போலி வாக்காளர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, துணை புரிகிறாங்க. கள்ள ஓட்டுகள் வந்து மறைமுகமாக உதவி பண்ணுது. இதை களை எடுக்கிறதுக்கு தான் வந்து சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்து அதை கண்காணித்து என்ன பண்ணுவோம், நாம் வந்து ஒரு தேசப்பற்றுள்ள ஒரு செயலை செய்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.